الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله المولان العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أما بعد. இருண்ட உலகத்தை இருளகற்ற வழிவகுத்த வல்ல இறைவனை போற்றி போல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றே உலகம் ஒன்றே இறை உண்டே மறுமை என்று ஏந்தி வந்த உத்தம புருஷர் கருணை கடல் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொள்கிறேன். அவர்களின் வழியை முழுமையாக பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தோரின் பிந்தியர்ந்தோர், நல்லடியார்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சுலஹாக்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்கிறேன். புனித ஜும்ஆ கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவற்றை முழுமையாக ஏற்று எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளில் இருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்ன தக்வா துன்ஜீகு மின் அதாபின் அலீம். நிச்சயமாக சத்தியமாக தக்வா எனும் இறையச்சம் ஒன்றுதான் ஒரு மனிதனை அல்லாஹுடைய கடினமான வேதனையில் இருந்து அபயமளித்து பாதுகாத்து வதுதுகிலுக்கும் மினல் ஜன்னா, நம்மை எல்லாம் சுவர்க்கத்து சோலையிலே நிம்மதியாக நிரந்தரமாக நுழைவிக்குகின்ற ஒரு அம்சம் இந்த தக்வா ஒன்றே என கருணை கடல் காரூணிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆதலால் தக்வாவை ஏற்று நடந்த உண்மையான முத்தக்கின்களாக வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கிற முத்தக்கின்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்தது. அதனுடைய முதல் வசந்தம் உலகம் முழுவதும் அதனுடைய வசந்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்றைய காலமும் வசந்தமற்ற நிலையிலே மாநிலம் சமுதாயம் காணப்பட்டார்கள். அல்லோலமான வாழ்க்கை, ஜஹாலத்தின் வெளிப்பாடுகள் அதிகம் காணப்பட்டது. அவற்றையெல்லாம் வசந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் புனித கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பின் மூலமாக நரக விளிம்பில் இருந்தவர்களை சொர்க்கத்து சோலையிலே அகப்பட செய்தவர்கள் கருணை கடல் காரூணிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தரப்பட்ட தலைப்பு, நவீன யுகத்திற்கு நபியின் தனிச்சிறப்புகளை கூறுவது ஏன் அவசியம்? அந்த சமுதாயம் ஜாஹிலியா சமுதாயம் என்று சொல்கிறோம். மடமை காலம், அறிவீன காலம், அறியாமை காலம் என்று பேசுகிறோம். ஆனால் அறிவின் உச்சத்தை அடைந்திருந்தவர்கள், ஒரு மனித நடத்தையின் அந்த எட்டை வைத்து அவர்கள் ஏன் இவன் நடந்து செல்கிறான் என்பதை கணிக்குகின்ற ஆற்றல் பெற்ற மக்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, மடத்தனமான ஜஹாலத் எனும் மடமையில் மூழ்கிய அறிவியினர்கள் என்று இஸ்லாம் சொன்னது ஏன்? இன்றைய நவீன யுகத்திற்கு அதனை வைத்து இன்று இந்திய காலத்தை ஒப்பீடு செய்கின்ற பொழுது அந்த நபிகளாரை பற்றி பேசுவது, தனிச்சிறப்புகளை கூறுவது இன்றியமையாதது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாதையில் இரண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். ரோட்ல ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் இன்பமாக சிறந்த முறையிலே தனது நட்பின் வெளிப்பாட்டை பேச்சின் மூலமாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு நபர்கள் அந்த ஜஹாலத் காலத்திலே இருந்தார்கள். பாதையால் ஒரு கர்ப்பிணி தாய் தன் சிசுவை கருவிலே சுமந்த வண்ணம் அந்த பாதையால் நடந்து வருவாள். பாதையிலே பார்த்து கொண்டிருந்த அந்த
இரண்டு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தர்க்கித்துக் கொள்வார்கள். அதோ வருகின்ற அந்த தாயுடைய கருவில் இருப்பது ஆண் சிசு என்று ஒருவன் சொல்ல, இல்லை இல்லை, அந்த கருவிலே இருப்பது ஒரு பெண் சிசு என்று மற்றவன் சொல்லிவிடுவான். இரண்டு பேரும் கருத்து மோதல் உண்டாகி ஒருவரை ஒருவர் தர்க்கித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் முந்திட்டு விடுவார்கள். முந்திவிடும். இந்த நேரத்திலே யாரை யார் கொல்லுவது என்ற நிலை, அந்த இறுக்கமான நெருக்கமான நிலையை அண்மித்த போது அந்த பாதையால் வந்த தாயும் அவர்களை கடந்து செல்கிற ஒரு நிலை உண்டாகிவிடும். அப்பொழுது அவ்விருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பர், நமக்குள் ஏன் பிரச்சனை, அந்த தாயுடைய கருவுக்குள் இருப்பது ஆண் சிசுவா அல்லது பெண் சிசுவா என்பதை தானே நாம் பார்க்க வேண்டும், இதற்கு தீர்வு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாதையால் வந்த அந்த தாயை மல்லாக்காக படுக்க வைத்துவிட்டு தமது கரத்திலே இருந்த ஆயுதத்தால் அந்த புனிதமான தாயுடைய கருவை வயிற்றி கீறி கிழித்து பார்ப்பார்கள். உள்ளே இருக்கிறது ஆண் சிசுவா அல்லது பெண் சிசுவா என்பதை பார்த்து விடுவார்கள். இது யார் சொல்கிறார்கள்? ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நாங்கள் எல்லோரையும் பற்றி பேசுகிறோம், பெருமை பாராட்டுகிறோம், அந்த சஹாபாக்களுடைய உச்சத்தை பற்றி பேசுகிறோம். அந்த சஹாபாக்களை மனித புனிதர்களாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழில் கோயில் பூசாரி. யாராவது கிணற்றுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று யாரேனும் யாராவது நாடினால் இந்த உமரிடத்திலே வருவார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. பேசுவார்கள். சிவப்பு நிற ஒட்டகத்தை பரிசாக தருவாய் என்றால் நீ சொல்லுவனுடைய தலையை நான் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்றார்கள். அவர்களுடைய தொழில் அது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற ஒரு புனிதர் உலகில் இல்லை. எனக்கு பின் ஒரு நபி வரமாட்டார், அப்படி வர வேண்டுமாயிருந்தால் அதற்கு தகுதியானவர் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் எவ்வாறான மாற்றம், எவ்வாறான சிந்தனை, எவ்வாறான உயர்நிலையை அந்த உத்தம சஹாபாக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இன்று நம்மிடத்தே சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதத்தில் மௌலூது ஓதலாமா, நபியலாரை போலலாமா, கொண்டாடலாமா, அது அவசியம்தானா என்று நம்மிடையும் சிலர் பேசிக்கொள்வதை கேட்கிறோம். நாம் புகழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே கண்மணியே யா ரசூலல்லாஹ், உமது கீர்த்தியை உமது புகழை நாம் உயர்த்தி விட்டோம். உமது புகழை நாம் இந்த உலகத்தில் அதி உயர் தனத்திற்கு உயர்த்தி விட்டோம். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற கொடி நிழல் லிவாஉல் ஹம்த், லிவாஉல் ஹம்த், புகழுக்குரிய கொடி. மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு மறுமை நாளையிலே யா நஃப்ஸி யா நஃப்ஸி கை செய்தமே என்று ஒவ்வொரு மனிதனும் அல்லோலமாக இருக்கிற நிலை. சூரியனை இழுத்து கொண்டு வந்து ஒரு சாணுக்கு மேலால், தலைக்கு மேல் ஒரு சாணுக்கு மேலால் அல்லாஹ் அந்த சூரியனை வைத்து விடுவான். இந்த மண் தரை செம்புத்திரையாக ஆக்கப்பட்டிருக்கும். மனித உடலிலிருந்து வெளியாகுகின்ற வியர்வையால் அந்த மனிதனுடைய மூச்சு திணறுகிற அளவுக்கு வியர்வையால் நிரம்பி வழிந்தோடிக் கொண்டிருக்கும். அப்பொழுது எந்தவித நிழலும் இல்லை, எந்த விதமான ஆறுதலும் இல்லை, எந்த விதமான நீரும் இல்லை. தண்ணீர் என்று கதறுவான். இந்நிலையிலே அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரங்களால் நீர் அருந்த பெறுவதற்கான ஏற்பாட்டை கூட ஹவுதுல் கௌதர் எனும் நீர்த்தடாகத்தை கொடுத்து, நாயகமே கண்மணியே யா ரசூலல்லாஹ், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீரந்த கொடுக்க வேண்டுமோ நீர்
வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள் என்ற பொழுது அந்த ஹவுதுல் கௌதர் நீர்த்தடாகத்தில் தனது புனிதமான அந்த கரங்களை உள்ளே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களாலேயே நீரை குடிப்பார்கள், கொடுப்பார்கள். குடியுங்கோ குடியுங்கோ, ஒரு மிடல் குடித்தால் லா யல்மஉ அபதா, அதற்கு பின்னர் ஒரு நாளும் தாகம் ஏற்படாது. பாலை விட வெண்மையான, தேனை விட மதுரமான, நீடித்த ஆயுளை கொண்ட இன்பமான சுவையான அந்த நீர் கியாமத்தின் நாளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரங்களாலேயே பகிரப்படும். மனித குலம் எல்லாம் கியாமத்தின் நாளையிலே எனக்கு என்ன நிலை ஏற்பட போகிறது என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதலிடம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த மானிட சமூகத்தினுடைய இந்த மானிடத்தினுடைய எல்லா கேள்வி கணக்குகளையும் யௌமுல் ஹிசாபை யா அல்லாஹ் ஆரம்பித்து விடு என்று கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை அல்லது இந்த மன்றாட்டத்தை ஏற்குகின்ற பொழுதுதான் இதை சொல்லுவார்கள், ஷபாத்து சுக்ரா, சிறிய மன்றாட்டம். அப்பொழுதுதான் அல்லாஹ் கேள்வி கணக்கை கூட ஆரம்பிப்பான். ஏனெனில் மறுமையின் ஒரு நாள் இந்த உலகத்தின் 1000 வருடத்துக்கு சமமானது. அல்வசனத்தின் மிம்மா தஉத்தூன், குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எண்ணி கணக்கெடுக்கிற 1000 இந்த உலக வாழ்க்கையின் 1000 வருடம் மறுமையின் ஒரு நாள். இந்த மனிதன் எல்லாம் எப்பொழுது விசாரணை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மனித குலத்திற்காக யா அல்லாஹ் ஹிசாபுடைய நாளை ஆரம்பித்து வைப்பாயாக என்று பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் அங்கீகரிப்பான், விசாரணையை ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட நபிகளாரை புகழ நீங்கள் தேவையில்லை, அல்லாஹ் புகழ்ந்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லிவாவுல் ஹம்த் எனும் கொடிநிழலின் கீழ் என்னுடைய உம்மத்தினரே வந்து இங்கே நீங்கள் ஆறுதல் பெறுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த நபிகளாரை புகழ்ந்தவர்கள் மாத்திரம் அந்த கொடிநிழலின் கீழ் லிவாஉல் ஹம்த் என்ற அந்த கொடிநிழலின் கீழ் அங்கே சென்று ஆறுதல் பெறுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நாம் அவர்களை பற்றி பேச வேண்டும்? இந்த 21ஆம் நூற்றாண்டின் சவால் புகழலாமா இல்லையா என்பதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஹுதுபாவில் ஏன் நாம் இந்த மாதத்தில் பேச வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தை மாத்திரம் சொல்கிறேன். நான் நீங்கள் எல்லாம் மரணிக்கப் போகிறோம். நலீம் மௌலவி மரணித்து விடுவார். அவர் அதிபர், ஹாஜியார், மௌலவி, நல்லம் ஸ்பீக் பண்ணுவார், உலகம் முழுவதும் போவார், பேசுவான். இந்த நிமிடம் எனது மூச்சு நின்று விட்டால் இக்கரணம் எனது பெயர் எனக்கு சொந்தமில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்கே சென்று வருகிறீர்கள் என்றால் ஹாஜியாரை விட்ட, மௌலவியை விட்ட, மாஸ்டரை விட்ட, அதிபரை விட்ட இல்லை. பெயரும் சொந்தமில்லை, இடமும் சொந்தமில்லை, பதவியும் சொந்தமில்லை. எங்கிருந்து வருகிறீர்கள்? மையத்தூட்டுக்கு போய் வாரன். டாடி டாடி என்ற மகனிடத்திலே கேட்கிறார்கள். தந்தையினுடைய ஜனாசா வந்து விட்டதா? தந்தை ஆஸ்பத்திரியில் இருந்தார்களே, இப்போ மைய மூத்தா இருக்கிறாங்களே, வந்துட்டா மகன் பொடின்னு சொல்றான். டாடி டாடி என்று சொல்றான். இன்னும் பொடி வரலங்க. மகன் சொல்கிறான் டாடி டாடி என்று சொன்னவன் இப்பொழுது கேள்விக்கு பதில் பொடி என்னும் வரல, இன்ஷா அல்லாஹ் few ஹவர்ஸ்ல வந்துரும், we are waiting. பொடியாக்கிட்டான். டாடி என்பதற்கு அந்த மகிமையை கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை. நாங்கள் மரணித்தால் கபரிலே வைக்கப்படுவோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். நாம எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி என்றா கபருல வச்சா முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, கேள்வி கணக்கு கேட்பாங்க, அழகான முறையில நல்லா இருந்தா கிடைக்கும், பதில் சொல்லுவோம், இல்லைண்டா கஷ்டம். அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைதா உலிய ஃபில் கபர், ஒரு மனிதன், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கபரிலே வைக்கப்பட்டால் ஒரு சூரத்தை காட்டி மாதா தக்குல் பி ஹக் ஹாதா ரஜுல், இந்த புனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று காண்பித்து கேட்கப்படும். கபரிலே வைக்கப்பட்ட உடனே ஒருவரை காண்பித்து ஒரு போட்டோவோ ஒரு சூரத்தையோ ஒரு அமைப்பையோ காட்டி, வாப்பா இதை பத்தி என்ன, வாட் அபௌட் யுவர் ஐடியா,
What do you say? என்ன சொல்றாவாப்பா? இது என்ன யார் தெரியுமா? நபிகளாரை நேசித்து காதலித்து ஸலவாத் சொல்லி வாழ்க்கை தன்னுடைய வாழ்வாக அமைத்து நபிகளார் மீது கொண்ட காதல் வெளிப்பாடாக இந்த மாதம் அல்ல வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எண்ணத்திலே வாழ்ந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாதா ஹபீபுல்லாஹ் வ நபியுல்லாஹ் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வோமாம். இது அல்லாஹ்வுடைய தூதராயிற்று, இது என்ற நபியாயிற்று, என்ற ஹபீப் என்னுடைய காதலராயிற்று, கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அப்ப அந்த மனுஷனுக்கு சொல்லப்படுமாம், கபருக்குள்ள வைக்கப்பட்ட மனுஷனுக்கு, நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை பொண்ணு தூங்குற மாதிரி நிம்மதியா தூங்குவாப்பா. கபருக்குள்ள புது மாப்பிள்ளை பொண்ணு தூங்குவாங்களா? ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இன்பம்! அந்த கபர் சுவர்க்கத்தோடு இணைக்கப்படும், சுவர்க்கத்து வாடை காற்று உள்ளே நுழைக்கப்படும், கபர் சொர்க்கத்து சோலையாக மாற்றப்படும், நூறானியத்தின் பிரகாசமுடைய கபராக ஆகும், விசாலமாக ஆகும், கண்ணு கட்டிய தூரம் விசாலத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அவன் செய்த நன்மைகள் அவனுக்கு பக்கத்திலே மனித உருவெடுத்து அவனுக்குள் பக்கத்திலே இருந்து கொள்ளும், நிம்மதியாக இருப்பான். அதே மனிதன் வைக்கப்படுகிறான். வாட் அபௌட் தி ஐடியா? என்னவாப்பா இதுல தெரியுமா? கொண்டாடலாமா இல்லையா? ஆகுமா ஆகாதா? அவர் ஒரு சாதாரண மனிதர் தானே, he is a oneness of pion என்று நபிகளாரை ஏளனப்படுத்திய மனிதன் கண்டு கொள்வானா? ஹாய் ஹாய் லா அத்ரி, ஹதீஸ்ல இப்படி வருது, ஹாய் ஹாய் ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதே தெரியாதே. அல்லாஹ் ஒரு ஆர்டர் தான் பண்ணுவானாம், ஏ கபரே நரக படுகொலியாக மாறு. கேள்வி கணக்கெல்லாம் பிறகு மற்ற விஷயம். கபருக்குள் வைக்கப்பட்ட பொழுது முதலாவது விசாரணைக்குட்படுத்தப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அந்த நபிகளாரை பற்றி அறிவது அவசியமா இல்லையா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். கபருக்குள் மாத்திரமல்ல, மஹ்ஷரில் மாத்திரமல்ல, மீசானில் மாத்திரமல்ல, கியாமா மாத்திரமல்ல, அல்லாஹ் நம்மை மறுமையிலே ஒன்று சேர்த்து எழுப்பி விசாரணை செய்து ஒரு நன்மை குறைஞ்சிடுவான் மனுஷன். நான் ஹதீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்த தேவைப்படாது. ஒரு மனிதன் விசாரணைக்காக உட்படுத்தப்பட்டு ஒரே ஒரு நன்மை குறைந்துவிடும். அல்லாஹ் சொல்லுவான், எங்கெண்டாலும் போ, எங்கெண்டாலும் போய் ஒரு நன்மையை கொண்டு வா, ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருவான். இவள் கணவனிடத்தில் வருவாள், பிள்ளையிடத்திலே வருவாள், பெற்ற தந்தை தாய் உற்றார் உறவினர் சகோதரன் எல்லா இடத்திலும் வந்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, என்ன மதிச்சையா, எப்படி சுகமா இருக்கியா? இந்த கதா ஒன்றும் கிடையாது. இந்த மகனே ஓனை நான் பெத்து வளர்த்து உனக்காக உனக்கு வருத்தம் நான் குளிச குடிச்சு என் ரத்தத்தை பாலா தந்து எல்லாம் செஞ்ச மகனே, எனக்கு ஒரே ஒரு நன்மை என்று கேட்க மாட்டா. நன்மை தேவை என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு நன் என்கின்ற பொழுது அந்த மகன் அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, விரண்டோடுவான். ஒரு நன்மை யாரும் கொடுக்க முடியாது. மாறி வந்து நிற்பான். அல்லாஹ் சொல்வான், அவனை புடிங்கோ, சங்கிலியால கட்டுங்கோ, சபூன திராஅன் ஃபஸ்லுக்கு, 70 முழ சங்கிலியால பிடிச்சி முன்னேற்றிய கொண்டு போய் நரகத்துல தூக்கி வீசி எறியுங்க. இந்த மனுஷன் நரகத்தின் வாசல்ல வச்சு, அல்லாஹ் நீ ரஹ்மானா, நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று சொன்னாயே, அல்லாஹ் உன்னால கூடவா நன்மை தர முடியாம போயிட்டது என்று சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள். யாருக்கிட்டாலும் ஒரு நபிமார்கிட்ட போய் நன்மையை கொள்ளையடிக்கலாம், ஒரு நன்மையை பெற்றுக்கு வருவோமே, தமக்காக ஷபாத்தை சிபாரிசை வேண்டுவோமே என்று ஆங்காங்கே அலைந்து திரிவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து, 3 முக்கிய நபர்கள் வரிசையிலே தொடர்ந்து வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும் எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்கள். தங்களது குற்றம், அவர்கள் குற்றமற்றவர்கள், ஆனால் தங்களது இழிநிலையை அவர்கள் எடுத்துரைப்பார்கள்.
எங்களால இயலாம இருக்குது, வெக்கமா இருக்குது. நான் வாழ்க்கையில் இப்படி 3 விஷயத்தை செஞ்சிட்டேன், நான் இப்படியான செய்தியை செஞ்சிட்டேன், எங்களுக்கு போகலா, அல்லாஹ்ட்ட கேட்கலான்னு சொல்லி கை விரிச்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள்கிட்ட வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க மாட்டாங்க. ஃபாத்திமா நாயிட்ட கேட்பாங்க, எங்களோட வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேட்கிற நேரத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ் இடத்துல போயிருக்கிறாங்க. இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இவங்க வாரத்துக்கு முன்னாடியே இவங்க சார்பாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஷஃபாஅத்துல் குப்ரா ஷஃபாஅத்துல் உல்மா என்ற பெரிய மன்றாட்டத்தை சுமந்த வண்ணம் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே தனது புனிதமான சிரசத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் பூமான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத் நாளையிலே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாத நாளிலே அல்லாஹ்வின் முன்றலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய எல்லார பாவத்தையும் மன்னிச்சு, என் உம்மத்துடைய எல்லார குற்றங்குறைகளையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அவர் சந்தர்ப்பத்தை கூடிய அல்லாஹ் வெக்கப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், முதல்ல தலைய உங்களோட சிரசத்தை உயர்த்துங்க, நெற்றியை உயர்த்துங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, நீங்க இப்படி இருக்க வேணாம். சொல்லுவாங்க, நான் உயர்த்த மாட்டேன், என்னால முடியாது, நீ ஒரு முடிவு சொல்லும் வரை நான் எனது புனிதமான சிரசத்தை உயர்த்த மாட்டேன் என்று நபிகளார் ஒரே ஒரு புடி இழிப்பார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்றான், தலைய உயர்த்தி, இப்ப உயர்த்துங்கோ, விரும்பினத்தை கேளுங்கோ, நீங்க கேட்கிற எல்லாம் நான் தாரன் என்று அல்லாஹ் வாக்களிப்பான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்காக, இந்த உம்மத்திற்காக எல்லார பாவத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய இருக்கிறார்கள். இந்த நபிகளாரை பற்றி பேசுவது, இந்த நபிகளாரை பற்றி அறிவது இந்த சமுதாயத்துக்கு தேவையா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 22,232 நாட்கள் 6 மணித்தியாலயங்கள் 4 நிமிடங்கள் 2 செகண்ட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த 22,232 நாட்களும் கடைசி நிமிடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடம் எவ்வாறு அமைய பெற்றது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க முடியாது. சுப்பு அலைய ரஸல்மா, ஏ பாத்தி ஆயிஷாவே, எனக்கு ஏலா, எனக்கு என்னால ஒன்றுமே செய்யலாம், என் உடம்பு முழு சூடா ஆயிட்டுது, எனக்கு இதுக்கு முன்னாடி தந்த அந்த பொம்பளை தந்த அந்த இறைச்சி துண்டு, நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி துண்டுடைய வேதனைய நான் இப்ப சக்கராத்தில் அனுபவிக்கிறேன். ஆயிஷாவே, சுப்பு அலைய ரஸல்மா, எனக்கு என் தலையில தண்ணியை ஊத்துங்கோ. ஆயிஷா நாயகி தண்ணியை தொளிக்கிறாங்க மெதுவாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி வினாடி, கடைசி நிமிடம் அல்ல, கடைசி வினாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரொம்ப கவலையா இருக்குது, நான் ரொம்ப கவலையிற்று நான் அழுது கொண்டிருக்கிறேன், இதுக்கு பின்னாடி நான் உங்கள்கிட்ட வரக்கூடிய சூழலை அல்லாஹ் எனக்கு தருவானோ தெரியாது, உங்களை பிரிவது, உங்களுக்கு வகை கொண்டு வருகின்ற அந்த அமல் என்று நான் நிட்டாட்டப்படுவது எனக்கு ரொம்ப சுமையா இருக்கிறது. ஆனால் என்னோடு ரூஹை கைப்பற்றுகின்ற இஸ்ராயீல் வந்திருக்கிறார், உங்களிடத்திலே அனுமதி கோருவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்ல வருகிறது, அவர்கள் அழுத அழுகையினால் அவர்கள் அணிந்திருந்த ஆடை முழுவதும் கண்ணீரால் நனைந்திருந்தது. உடுப்பு புல்லா நனைஞ்சி மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தண்ணீரை தொளிச்சு
மாறி ஆளை எழுப்பி, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க இந்த நிலைமையில் இவ்வளவு கஷ்டமாயிருக்கிறே? இல்ல, என் ரூஹு கைப்பற்றப்படுவதை பற்றி நான் சிந்திக்கவில்லை, என்னுடைய உம்மத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன். எனக்கு பின்னர் என்னை காணாமல், என்னை நம்பிக்கை கொண்டு, என் மீது காதல் கொண்டு, நான் எதை கொண்டு வந்தேனோ அதை முழுமையாக பின்பற்றி வாழும் என் பின்னுள்ள சந்ததி இருக்கிறது, அந்த சந்ததியினை பற்றி, என் உம்மத்தை பற்றி நான் இந்த நேரம் யோசிக்கிறேன். அவர்களுக்கு முடிவு தராதவரை எனது ரூகை கைப்பற்றுவதற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று ஒரு படியில் நின்றார்கள். கடைசி வினாடியிலும் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள். யா அல்லாஹ், உனது ஹபீப் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை இவ்வாறு. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், அந்த உம்மத் மௌத்தாரத்துக்கு 40 நாளைக்கு முன்னால தௌபா செஞ்சா மன்னிச்சுடுவேன் என்று சொல்லுங்கோ. சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளல, ரொம்ப கவலை, அழுகுறாங்க, மயங்கி கீழே விழுறாங்க, திரும்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், 2வது அல்லாஹ் சொல்றான், 7 நாளைக்கு முன்னால தௌபா செஞ்சு இந்த மனுஷன் பாவம் மன்னிப்பு கேட்டு மௌத்தாயிடுவான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவேன்னு சொல்லுங்க. மாறி இவங்க மயக்கம், கீழே விழுறாங்க. 3வது தரம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்படி என்ற உம்மத் அறியும் இதை? அவங்களுக்கு எப்படி தெரியும் இது? மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு சொல்லிட்டு வரும், என் உம்மத்துக்கு சரியான தீர்ப்பு வராதவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பொழுதுதான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை காண முடியாமல், பார்க்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி செல்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய காதலுடைய நிலை ரொம்ப கஷ்டமாயிருக்குது, ஒரு சரியான முடிவை எதிர்பார்க்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், என்ற ஹபீப் கிட்ட போய் சொல்லுங்கோ, அவரை நான் நேரடியாக காண ஆசைப்படுறேன், அதுக்கு முன்னாடி அவருடைய கவலையை போக்குறேன். அந்த உம்மத் மரணிப்பதற்கு முன்னர் ஒரு மனிதன் மௌத்தாகி கரகரா தொண்டக்குழியை தாண்டதுக்கு முன்னால, நான் செஞ்ச பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டு நினைச்ச போதும் மன்னிச்சு கொடுத்துருவேன் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரியுது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்ற மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயங்கி விழுந்து எழுந்து இப்படி இருந்த நேரத்துல கடைசி செகண்ட்ல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை தூக்கி என்ற நெஞ்சோட அள்ளி வச்சுக்கொள்றேன். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல் நோக்கி என்ற சக்ஃப் ரஅஸ இலா சக்ஃபிஹி, அந்த புனிதமான சின்ன வீடு, அதுல முகட்டின் பால் தண்டை உயர்த்தி பார்த்து, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, என்ற உயர்ந்த பிரயாண தோழனே யா அல்லாஹ் என்ற 3 வார்த்தையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரியுது. ஏதோ ஒரு முணுமுணுத்தாங்க, ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுது என்ற காதை கொண்டு போய் அப்படியே மெதுவா காதை கொண்டு போய் கேட்டேன், வாய்க்கிட்ட போய் அப்படியே செவிய கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை, யா உம்மத்தி, என்ற சமுதாயமே, என்ற உம்மத்தே என்ற வார்த்தையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறது என்றால், பிரிகிறது என்றால், இந்த உம்மத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, பரீட்சை காலம். இன்றைய நாள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2 நடக்க போகுது 2 மணிக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிக்கணும், சில அறிவுரைகள் சொல்லப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழாதாரம், அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி எண்ணுவது, அவர்கள் தொடர்பிலே நாங்கள் வியாக்கியானம் செய்வது, அவருடைய வாழ்வை தனது வாழ்வாக அமைத்துக் கொள்வது போன்ற விடயங்களிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அவருடைய வயிற்றுக்குள்ள கள்ள கட்டிக்கிட்டு அந்த யுத்தத்தில் ஈடுபட்டாங்க? தான் அணிந்திருந்த ஆடையை தவிர வேறு எந்த ஆடையும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அப்படி வாழ்ந்தார்கள்? தொடர்ச்சியாக 3 நாள் உணவு உண்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் நெருப்பு எரிந்ததே கிடையாது என்றால் எவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மூஜிசாத்துக்கள் வெளிப்பட்டது. கையை நீட்டினார்கள், சந்திரன் பிளந்தது. அவர்கள் எல்லாம் மடியிலே படுக்கிறார்கள். இவருடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், திடீரென்று கண் விழித்தார்கள், அசருடைய நேரமாகிவிட்டது. அஸல்லைத்தல் லுஹர யா அலி, அலியே ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழுதீங்களா? யா ரசூலல்லாஹ் கைஃப உஸல்லி வ அந்த நாயிமும் ஃபீ,
எப்படி நான் தொழுவது, நீங்களோ என்னிலே தூங்குகிறீங்களே யார் சூழல்லா. சிலர் அப்படி தூங்கல, ஒரு நாளும் லுகருடைய நேரம் முடியும் தொழாத வரைக்கும் தூக்கம் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்து தனது சுட்டு விரலை நீட்டினார்கள். சூரியனை பார்த்து அஷார இலைஹி வாண்டு கூப்பிட்டாங்க. சூரியன் வந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை பார்த்து தனது சுட்டு விரலை நீட்டினார்கள். சூரியன் வந்தது. அப்பொழுது சொன்னார்கள், லுஹருடைய நேரத்திலே அந்த சூரியன் வந்து நின்றது. ஸல்லல் லுஹரையா அலி, அலியே ரலியல்லாஹு அன்ஹு லுஹரை தொழுதுங்கோ என்று சொன்னாங்க. நான் தொழுதேன். தொழுது முடிஞ்சன ஃபர்ஜா, மீண்டு போன்னு சொன்னாங்க. ரத்த, அது மீண்டு சென்றது. இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாகம், சஹாபாக்கள் வந்தாங்க, வந்து சொல்றாங்க 1000 பேர் இருக்கிறோம், தண்ணி இல்ல, ஹைபர் யுத்தம், பாரிய கஷ்டமாயிடுச்சு யா ரசூலல்லாஹ், தண்ணீர் குடிக்கிறதுக்கும் இல்ல, எங்களோட அத்தியாவசியம் ஒன்றொன்றுக்கும் தேவை, தண்ணி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவிரலை நீட்டுறாங்க. 1000 சஹாபாக்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள், வுது செய்கிறார்கள், தனது பாத்திரங்களில் நிரப்புகிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மான்மியத்தை இந்த ஹுதுபாவின் இந்த 20-25 நிமிடங்களுக்கு சொல்லிவிட முடியாது. இந்த நபிகளாரை பற்றி பேச வேண்டும். அவர்கள் தொடர்பிலே நாங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் முழுசா ஆராய்ச்சி சொல்லிட்டான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருள் நாயகமே உங்களை அனுப்பியிருக்கிறது எதுக்கு? முபஷ்ஷிரன் வ நதீரா, ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறாலும் நீங்க தான் சாட்சி சொல்லணும். நாயகம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாட்சியாளராக இருக்க வேண்டும். நரகத்துக்கு போறாண்டாலும் நீங்க தான் சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை முழுமையாக பின்பற்றுங்கள். ஒழுக்க நெறிகளை பேணுங்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக அமைத்து அவர்களுடைய வாழ்வியலை ஏற்படுத்திக் கொடுங்கள். நல்ல இர்ஃபானுடைய அறிவை அவர்களுக்கு ஊட்டுங்கள். இந்த ஊரிலே பரக்கத்தும் ரஹமத்தும் நிஅமத்தும் நிலையாக கிடைக்குகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் அதன் மூலம் எமக்கு தருவான். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மறைத்து மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கிற அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரில் காணுகின்ற, அவர்களை கண்டு மதித்து, அவர்களை ஹாதா ரசூலுல்லாஹ் ஹாதா நபியுல்லாஹ் வ ரசூலுல்லாஹ் என்று அறிமுகப்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்தி தருவாயாக. மறுமை நாளையிலே எந்த விதமான உதவியும் இல்லாத பொழுது லிவாஉல் ஹம்த் எனும் கொடி நிழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. எந்த நீரும் இல்லாத நாளிலே ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே நீர் அருந்துகிற பாக்கியத்தை தருவாயாக. யாருக்கெல்லாம் ஷஃபாஅத்துல் குப்ரா அகப்படுமோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தியாகத்தை அவர்களை நினைவு கூர்ந்து அதன் மூலமான அன்பை காதலை பரிமாறுகிற சூழலை எங்களுக்கு தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணுகிற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அன்பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹைராத்துகளை இந்நேரத்தில் கேட்டிருப்பார்களோ அத்தனை நலவுகளையும் நாங்களும் கெட்டதாக கபூல் செய்வாயாக. எந்த ஷர்களிலிருந்தும் பாதுகாப்புத்தோடு இருப்பார்களோ அத்தனை பாதுகாப்பு தருகின்ற ஷர்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட மனித கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. இந்த ஊரிலே பரக்கத் செய்வாயாக. மக்களுக்கு நல்ல ராகத்தான உல ஆபியத்தை கொடுப்பாயாக. நோய்களை குணப்படுத்திடுவாயாக. எங்களை பெற்றெடுத்த தாயினுடைய கபர்களை விசாலப்படுத்தி சொர்க்கத்து சோலைகளாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளை ஆக்கி விடுவாயாக. தொழில்களிலே பரக்கத் செய்வாயாக. அதிக அதிக பரக்கத்துகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த உலகத்திலே நிலையான தர்மம் செய்கிற பாக்கிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு கையேந்து நிற்கிறோமோ அத்தனையும் கட்டதாக கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் காயில் வல்லதீன ஜஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وعلى اله واصحابه واهل بيته واتباع التابعين رضوان الله تعالى اجمعين. فيا عباد الله، اوصيكم اولا وإياي بنفسي بتقوى الله. اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم من الجنة. واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
واعلم عباد الله فإن الله سبحانه وتعالى يقول في محكم التنزيل والفرقان المجيد واتقوا الله ويعلمكم الله واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فاعلم عباد الله اتقوا الله حيثما كنتم. ولذا قال سبحانه وتعالى في آية أخرى عن النبي صلى الله عليه وسلم ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بذكر الحكيم وإيانا فاستغفروا أني وأنكم جميع المسلمين واستغفروا إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم لما قدمت وما أخرت وما أسرفت. الحمد لله الكريم المعبود واشهد ان لا اله الا الله الرحيم المحمود واشهد ان لا اله الا الله سيدنا محمد عبده ورسوله واشرف المولود صلى الله على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم صل على سيدنا ونبينا وشفينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه وسلم اجمعين. اما بعد فيا ايها الحاضرون فإني أوصيكم أولا وإياي بنفسي بتقوى الله. اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم من الجنة واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعلم عباد الله فإن الله سبحانه وتعالى يقول في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. كل اللهم صل على سيدنا محمد الذي صب الحصى ونبي من اصحابه الماء. اللهم الخلفاء الراشدين خلف رسول الله صلى الله عليه وسلم امير المؤمنين سيدنا ابي بكر الصديق رضي الله عنه وعن مسلم بن المهراب امير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن جامع القران ذي النورين امير المؤمنين سيدنا عثمان بن غفار رضي الله عنه وعن اسد الله الغالب القاهر امير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضي الله عنه وعن نبي خمسة العباس رضي الله عنهما وعن بنت رسول فاطمه الزهراء بتول رضي الله تعالى عنها وعن سيد شباب الجنه سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنه وعن كل أصحاب رسول الله صلى الله عليه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين اللهم احفظ الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم انصر المسلمين في فلسطين يا رب العالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجة ويا رفيع الدرجات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشابه خلقنا بالنار فإنها بئست وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل لنا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون الله يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.